guys, welcome back to my channel. எல்லாருக்குமே வந்து மதிய வணக்கம். ஏன்னா வந்து மதியானம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னன்னாக்கா நம்ம வீடியோ எடுத்து வந்து இது நான் நேற்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன வீடியோ? நேற்று மதியானம் ஈவினிங் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில், அந்த கோயிலில் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுதான் வந்து ஆயிரமாவது வீடியோ, 1000 வீடியோஸ். அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ எதுன்னு கேட்டிங்கனாக்கா, முகேஷ் பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு முதல் வீடியோ நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து வெஜிடபிள் பிரிஞ்சு செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி, முட்டை எல்லாம் செஞ்சு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரோட்லலாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் தேடி நம்ம போயிட்டு அந்த சாப்பாடு கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு வீடியோ வீட்டில் வந்து அப்லோட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கொச்சினில் வந்து இந்த கோயிலில் வந்து கோயில் சுற்றி பார்க்குற வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவும் ஞாபகம் இருக்கும். இது வந்து 1000வது வீடியோ வந்து நம்ம வந்து சோட்டானிக்கரை கோயிலை வந்து நம்ம சுற்றிக்காங்க. எப்படி பார்த்தீங்களா? அதாவது மறக்க முடியாத மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து திருவண்ணாமலையில் வந்தாங்க. அது எப்படி சொல்கிறது, சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பயங்கர ஜனம் வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து 997 அப்படி இருந்தேன். 8 9 இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் வந்தாக்கா வந்து 1000. அது அங்கே போயிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். போட்டதுமே வந்து வியூஸ் நல்லா போச்சு, சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து ஒரு 8:30 போல் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2 சப்ஸ்கிரைபர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சப்போ அதை மறந்துட்டேன். ஏன்னா வந்து அதை விட பயங்கரமான ஹாப்பியாக இருந்தேன். அப்படி இப்போ வந்து இங்கே சோட்டானிக்கரையில் வந்து 1000வது வீடியோ சோட்டானிக்கரை கோயிலை வந்து நம்ம சுற்றி காமிச்ச மாதிரி ஒரு நல்ல வைப்ஸோட அந்த 1000 வீடியோ. இப்போ இன்றைக்கி வந்து 1001வது வீடியோவாக வந்து எர்ணாகுளமில் வந்து நம்ம பர்ச்சேசிங் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போகலான்னு இருக்கோம். அதனால இங்கே வந்து நேந்திரன் சிப்ஸு, அப்புறம் வந்து இந்த தண்ணியில் வந்து இங்கே வந்து தண்ணி ஒரு பிங்க் கலரில் பேபி பிங்க்கில் இருக்குது. அது என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி பட்டை, லவங்கம், சோம்பு, ஏன்னா நிறைய பொருள்லாம் சேர்த்து கடையில் விற்கிது தண்ணியில் போடுறதுக்குன்னு. அது வந்து வாங்கி ஒரு காட்டன் துணியில் போட்டு முடி போட்டு மூட்டை மாதிரி கட்டி அதை வந்து தண்ணி கொதிக்கும் போது போட்டுட்டாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கலராக மாறிடும். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி பார்த்து நம்ம வாங்கிட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம போக போகிறோம். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ட்ரெயின் புக் பண்ணலான்னு போக போகிறோம். வாங்க எங்கள் கூட வீடியோ கண்டினியூ பண்ணலாம். போடணுமா? அவ்வளோதான். என்ன ஃபேமஸ் தெரிஞ்சதான் நாங்கள் வாங்க. அந்த சிப்ஸ் சர்க்கரை அதே சிப்ஸ் சக்கா அதே தான். சரி, எல்லாம் 1 kg. 1 கிலோ 2 1/2 கிலோ. இது 1/2 கிலோவா? இது 2 1/2 கிலோ, அது 1 kg. ரெண்டும் ஒரே மாதிரி தர்ற மாதிரி இது. ಸೇಮ್ ಆಗಿದೆ. ಅದೇ ಪ್ಯಾಕೆಟ್ ಕೊಂಚ ಪ್ಯಾಕೆಟ್ ಇಲ್ಲ, 1/2 ಕಿಲೋ ಪ್ಯಾಕೆಟ್ ಇಲ್ಲ, ಕವರ್ ಒಳ್ಳೆ ಇಲ್ಲ. ಈ ಕವರ್ ಮದಿಯ இப்போ ಇದು 1/2 kg, ಇದು 1 kg. ಅದು ரெண்டும் 1 kg. 1/2 kg. அப்போ இன்னொரு 1 kg கொடுங்க. இன்னும் 1 kg. மொத்தம் 1 கிலோ. 1 kg. 1 kg. அதான் நான் ஒண்ணாம ஒரே மாதிரி இருக்குன்னு பார்க்குறேன். வேற 1 kg, 1/2 kg. இது மிக்சர் பில்லு. ஆமாம், இது ஒரு ஆஃப் இது மிக்சரு. ತಿಂಗಳು ಚೀಪ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் போடாமல் இருக்கு. போட்டு ரெடியாக இருக்கா?
வியூவும் பார்க்க முடியுதுல்ல. அதை எடிட் பண்ணிடுவேன். அவ்வளோ என்னடா இது? இது என்னது? வேறு என்ன ரைஸ் இருக்குதுன்னு கேட்க வேண்டியதானங்க. எக் ரைஸ்னா ஏன் அதில் கொஞ்சம் பத்தலன்ட்டா? ஏன்னா தொட்டுக்கேங்கடா. இது என்னது? காரக்கோமா? நல்லா வேலை பண்ணுங்க பாருங்க. என்ன இருக்கு? இந்தாங்க இது கட்டி சாப்பிடுங்க. இது என்ன தெரியுது சாதம்? பட்டாணி பட்டாணி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். பட்டாணி சம்சா போட்ட அது மாதிரி நல்லா சாப்பிட்டு பூ அது வாங்கி சாப்பிட்டோம். இதான் வாங்கி நல்லா இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் நேற்று ஊர்லேருந்து வந்தாச்சு. நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டோம். வந்து ஆட்டோவில் இங்கேருந்து போகும்போது ட்ரெயினில் பயங்கரமான மழை வந்துச்சு. எர்ணாகுளம் இறங்குனதுமே அடி மழை பொழந்துடுச்சு. அதே மாதிரி தான் நேற்றுமே நடந்துச்சு. என்னன்னாக்கா நேற்று பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் தொலைவு தான் வந்துருப்போம். அப்படி மழை வந்துச்சு பயங்கரமான. அப்போ ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டு இங்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் இங்கே வெயில் அப்படியே கொளுத்து விட்டு எரிஞ்சுதுங்க. அங்கே வந்து ஒரு வாரமாகவே மழை தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இங்கே வந்து அவ்வளோ வெயில் வச்சுது. இப்போ தான் மழை வந்து எங்களுக்கு சந்தோஷமாக. எங்களுக்கு மழையை பார்த்தாலே பயம்தான். இங்கே வரும்போது மழை அவ்வளோ மழை. எங்கள் வீட்டுக்கு வந்து இறங்குற வரையுமே மழை தான். இங்கே வந்து இறங்கியாச்சு. அப்படி இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்து 8:15 ட்ரெயின் விட்டு இறங்கணும். 8:15 ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு வீட்டுக்கு வந்து 9 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஏன்னாக்காங்க அங்கே என்னென்ன வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு ஏன்னா வந்து அங்கே ஸ்பெஷலி ஒரு தேங்காய் எண்ணெய் செய்வாங்க. அதனால் நேந்திர சிப்ஸு 2 பாக்கெட் நேந்திர சிப்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு 2 பாக்கெட் இதுவே வந்து நிறைய. அப்புறம் வந்து நேந்திரம் பழம் நீட்டாக நேந்திர சிப்ஸ் ரவுண்டாக போட்டுல இது வந்து நீட்டாகவே நேந்திரங்காய் நீட்டாகவே வாழைக்காய் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து தித்திப்பு இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து சால்ட்டு இது சால்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்து நேந்திரம் பழம் குண்டு குண்டாக போட்டு இதில் என்ன இது வந்து ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதனால சின்னதாக பாக்கெட்டாக வாங்கிட்டேன் நான். அப்புறம் வந்து அந்த மிக்சர் வாங்கினேன். இது வந்து நார்மல் மிக்சர் மாதிரி இல்லாமல் அதே மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து நிறைய வேர்க்கடலை காஞ்ச மிளகா நீட்டாக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நேந்திர சிப்ஸோட மெயின் மேலே இருக்கிற பார்த்து கீழே இருக்கிற பார்த்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி போட முடியாமல் அந்த சின்ன சின்ன பிட் எல்லாமே வந்து இதில் போட்டுட்டாங்க காரமாக சூப்பராக. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டு. கலர் டிஃப்ரெண்ட் காரம் வந்து பசங்களாம் சாப்பிட அளவுக்கு. அதனால் வந்து இது ஒரு 1 kg வாங்கிக்கிட்டோம். நேந்திர சிப்ஸ் வந்து நிறையவே வாங்கியிருந்தேன். ஒரு 2 3
இது வந்து எப்படி இருக்கும் தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கோயிலில் வந்து உங்ககிட்ட ஒரு டப்பா காமிச்சு இது என்ன மாதிரி இருக்கும் தெரியல. அவங்க சொன்னது எங்களுக்கு என்னென்னாக்கா பால் பாயாசம் அப்படி சொன்னாங்க. பால் பாயாசம்னா இதில் என்ன இருக்கும் தெரியலையே. ஆனால் இது எப்படின்னு தெரியல. அவங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பால் பாயாசம்னா நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சு போனேன்னு இருந்தாங்களா என்ன தெரியல. எனக்கு வந்து இது என்னன்னே தெரியல. ஸோ பால் பாயாசம்னா எப்படி இருக்கும் வீட்டுக்கு. ஆனால் பசங்க வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஃபோனில் காமிச்சிங்க, எனக்கு உடனே எடுத்துக்கிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல செம்ம சிரிப்பு வந்துச்சு. இதில் என்ன தெரியுமா இருந்துச்சு, பேசும் பண்ணி இது என்னன்னா அரிசி பஞ்சாமிர்தம் சொல்லியிருந்தா நான் அப்போவே ஒரு 2 டப்பா வாங்கியிருப்பாங்க. ஏதோ பாயாசன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இதுதாங்க இருந்துச்சு இதில் பஞ்சாமிர்தம். அரிசி பஞ்சாமிர்தம் வந்து முகேஷில் பண்ணாங்க. திருத்தணிக்கெலாம் போகும்போது அங்கே வந்து பஞ்சாமிர்தம் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப நிறைய இருக்கும். அரிசி பஞ்சாமிர்தம் இருக்குன்னு சொல்லி அவங்க எப்போ வந்தாலுமே கேட்பான் எனக்கு அரிசி பஞ்சாமிர்தம். ஆனால் இங்கெல்லாம் கிடைக்காது. அங்கே கிடைச்சுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வாங்காமல் விட்டுட்டேன். இதில் நெய் இருக்குது, ஆனால் வந்து நெய் நான் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால தான் நெய் அவங்களதுல வந்து நெய் பாயாசம்னு சொல்கிறாங்க போல. நம்மள பஞ்சாமிர்தம்னு ஒரு சின்ன குரூப் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பாட்டிலாம் வாங்கிட்டு இருப்பேன் 2-3 பாட்டில். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன் நீ சாப்பிட்டு வா. பஞ்சாமிர்தம்லாம் கையில் போட்டு அப்படிதான் சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து பெரிய பாக்கெட்டு. நாங்கள் வந்து 1/4 கிலோ பாக்கெட்டு வந்து டேஸ்ட்டு கோசம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்கினது. இது வந்து ஓப்பன் பண்ணும்போது தேங்காய் ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. ஆனால் தேங்காய் ரொம்ப எனக்கு தெரிவிச்சுங்க. எல்லாத்துலேயுமே போட்டு ஒன்றுமே முடியல. ஒரு வாரம் சாப்பாடு இல்லாமல் என் கண்ணெல்லாம் டொக்லான்னு உள்ள போயிடுச்சு. ஒரு 4 வெயிட் கம்மியானா பரவாயில்ல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நேந்திர சிப்ஸ். நமக்கு இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நேந்திர சிப்ஸ் விற்கிறாங்க. வாழைக்காயை நல்லா சீவி போட்டு தான் நேந்திர சிப்ஸ் விற்கிறாங்க. இதுதான் நேந்திர சிப்ஸ். சூப்பராக இருக்கு. இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது கம்மி நேந்திரம் பழம் நீட்டாகவே எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். நீட்டாக நல்லாவே தெரியுது பழம் தான்ட்டு தெரியும். இது வந்து சால்ட் போட்டிருக்காங்க. இது வந்து சால்ட்டே போடல, வெறும் அந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸ் மட்டும்தான். வேறு எந்த சுகருமே எதுவுமே சேர்க்கல. அந்த வெறுமனே வாழைப்பழம்னு கூட சொல்ல முடியாது. அதான் நான் காயாவர ஸ்டேஜ் இந்த பழம்பொழி போடுறாங்கல்ல, அதே மாதிரி தான். அதே இதுதான். பழமாகவும் இருக்காது, காயாகவும் இருக்காது, நடு ஸ்டேஜ். அந்த பழத்தில் தான் சிப்ஸ் போட்டிருக்காங்க. காயின்னு சொல்ல முடியாது, நல்லா இனிப்பாகவே இருக்குது. ஆனால் ரொம்ப பழச்சிட்டாலும் இந்த மாதிரி சீவ முடியாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள், நாங்கள் வந்து எந்த கடைக்கு போனாலுமே வந்து எங்களுக்கு வந்து தண்ணி அங்கே வந்து சுடு தண்ணி தான் வைப்பாங்க. அந்த சுடு தண்ணி கூட ரொம்ப சூடாக இருக்காது. நம்ம ஊற்றிட்டு குடிக்கிற மாதிரி நார்மல் சூட்டில் இருக்கும். ஒரு இதமான சூடு வாயில் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி வந்து பிங்க் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். முகேஷ் நல்லாயிருக்கும். பிங்க் கலரில் லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கும். ரொம்பவே அதாவது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேர் ஸ்மெல் ஏதோ ஒன்று இருக்கும், அது என்னன்னே தெரியாது. நான் டீ கடையில் சாப்பிடும் போது வந்து பாப்பாப்போ கோயிலுக்கு போயிட்டு சோட்டானிக்காரை போயிட்டு எதிர்க்கவே வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு இருந்தப்போ அவங்க வந்து நம்ம ஊருக்காரங்க வந்து தமிழ் பேசினாங்க நல்லா. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த தண்ணி பிங்க் கலரில் இருக்கு, என்ன தான் போடுறீங்க அப்படின்னு. அப்போது அவங்க எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னாங்க. இதில் வந்து நிறைய போடுவோம், சீரகம், சோம்பு, வேறு, தனியா, இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து 5 லிட்டர் தண்ணிக்குனாக்கா 1 ஸ்பூன் இந்த நல்ல துணி, காட்டன் துணியில் நல்லா மூட்டை கட்டிட்டு நல்லா கொதி வந்ததை இந்த போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னாக்கா அந்த தண்ணி நல்லா கொதி. ஏன்னாக்கா அவங்க வந்து நிறைய ஜீரணாகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு நல்லது, நிறைய பேர் இருக்குது அதில். அதை பார்த்துட்டு பக்கத்தில் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கோயில் உள்ளே வந்ததுமே நிறைய மழை, எங்களுக்குமே பஸ் வந்துச்சு, அதனால் உடனே கிளம்பிடும். அங்கே வாங்க முடியல எங்களால். ஆனால் வந்து வேறு ஒரு இடத்துல இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நான் கேட்டு வாங்கினேன். இதை இந்த ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து 20 ருபீஸ். இது வந்து 5 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா கவர் பண்ணி
மூட்டை கட்டி நம்ம காட்டன் துணியில் மூட்டை கட்டிட்டு சின்ன துணியாக மூட்டை கட்டிட்டு நம்ம அதை தண்ணியில் போட்டோன்னா கொதிக்க வச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த தண்ணி. ஆனால் வந்து அவ்வளோவா அங்கே வந்து நம்ம வந்து அது குடிக்க முடியாது. ஏன்னா வந்து சாப்பாடு நல்லா இல்லை வந்து மைண்ட் ஆப்ஸ் இது. அதனால் இது இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் 2 எண்ணெய் பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து அவங்க டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க. ஆனால் புரியல. ஆனால் கீழே வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அது வந்து 5 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சிடும். முதல்ல வந்து தண்ணி நல்லா பாயில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா நம்ம வந்து ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நிறைய போடுவோம், அதெல்லாம் வடிகட்டி கொடுக்க முடியாதனால நாங்கள் வந்து ஒரு மூட்டை கட்டி போட்டுட்டோம்க்கா. அதோடைய சாறு அதோடைய இது மட்டும் இறங்கும், பிப்பி இறங்கணும். நல்லா கொதிக்க விட்டு அந்த கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும். பிங்க் கலரில் நல்லா பேபி பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலரு. அதுக்காகவே மெயினாக நான் அதை வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 5 பேக்கெட் வாங்கியாச்சு. இது எல்லாமே காமிச்சாச்சா. அப்புறம் மெயினானது ஒன்று வாங்கியிருக்கேன். இது எல்லாருமே அங்கே போனால் வாங்குவாங்க. ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ தான். இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பசங்களாம் இன்னும் வந்து பார்த்தது கிடையாது. இன்னொரு வாட்டி நாங்கள் போவோம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக போவோம் முகேஷ் ஏமன் லீவுக்கு. அப்போ வந்து காமிக்கலாம். ஆனால் இந்த வாட்டி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நாங்கள் எங்கே போனால் எப்படி இருக்கணும். அதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னாக்கா, அங்கே இருக்கிற அவங்க பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியல. ஏன்னா ஓரளவு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லும் போது 1-2 வார்த்தை புரியுது. ஆனால் வந்து அவங்க முழுசாக நம்ம கிட்ட பேசினாலும் எனக்கு புரியாது. சத்தியமாக நான் ஒண்டி போயிருந்தேனாக்கா அங்கே ஒரு கும்பிடு போட்டு அப்படியே ட்ரெயினில் திருப்பி ஏறி வந்துட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லாவே புரியுது. அவருமே சரளமாக அப்படியே அவங்களுக்கும் 2 பேரும் வந்து ஒரே ஃபேமிலி ஆட்டமே பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சரளமாக பேசினாலே ஆண் பார்த்து அடே அப்பா அவங்கள கூப்பிடுறது பெரிய விஷயம். எனக்கு இது இல்லை, நான் வந்து வயதா இருக்கல. அவரே போய் அங்கே கேட்குறது பேசுது. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் நிறைய ஊருக்கு போகிறதுனால நிறைய பாஷை தெரியும். நம்ம வந்து ஒரே ஊரில் கூப்பிட்டு போகிறதுனால நமக்கு எந்த பாஷையும் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அவர் கூட வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து கேட்க வேண்டியதில் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவரே எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இப்போ வந்து நம்ம சாமி போட்டு பார்க்குறோம். வருதா இவங்க தான் சோட்டானி கரையில் இருக்கிற பகவதி அம்மன். இவங்களை தான் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். எங்களோட பிளானே வேறு. ஆனால் வந்து அங்கே நடந்தது வேறு. எங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள் வந்து எக்ஸ்ட்ராவே ஆச்சு. ஓகே பரவாயில்ல, நல்லா ஓகே. ஆனால் வந்து எங்களுக்கு டைம் நிறைய இருந்துமே எங்களுக்கு வந்து எங்கேயுமே போக முடியல. அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து இதே மாதிரி 1 வாரம் வந்து டைம் எடுத்துட்டு அழகாக வந்து ஏன்னா ட்ரெயினில் போகிறதோ இல்லை அங்கே போய் பார்க்குறதோ எல்லாமே இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு நல்லாவே. ஒரு சிலது அங்கங்கே டவுட் இருந்துச்சு, தெரியாமலாம் போல். ஒரு சிலது அங்கங்கே டவுட் இது பண்ணி தான் இப்படி இருந்திருக்குமோ, நம்ம வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அடுத்த வாட்டி போகும்போது அதெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து டீட்டெயிலாக நல்லா தெரியும். அங்கே ஒரு சிலர் வந்து நமக்கு நல்லாவே பழக்கம் ஆகிட்டாங்க. ரூம்லேருந்து எல்லாமே வந்து இங்கேயே ஃபோன் பண்ணி நம்ம வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபோன் பண்ணாமல் இல்லை அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம சொல்லிட்டோன்னா ரூம் பிரச்சனை முடிஞ்சுது. ப்ளஸ் இங்கே எல்லாமே ஓகே, எல்லாமே போனால் ஈஸியாக இப்போ போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். எல்லாமே தெரியும். இப்போ வந்து இந்த சாமி பாருங்கள், இதோட பெரிய ஃபோட்டோவாக இருக்குது, இதோட சின்னதும் இருக்குது. நமக்கு வந்து இது சின்ன இது சைஸ் மீடியம் இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ் வாங்கியாச்சு. முகேஷ் முதல்ல அப்படியே ஜூம் பண்ணி இவங்களை காமிக்கணும். அப்புறம் இவங்களை காமிக்கணும். கிட்டுக்கு வா, ஜூம் லைக் தான். இது வந்து நான் வந்து 2 ஃபோட்டோ வாங்கியிருக்கேன். எனக்கு ஒன்றும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் வாங்கியாச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம வாங்கணுமே. என்ன மறுபடியும் அப்படியே போட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் இப்போ ஓப்பன் பண்ணதே இல்லை. ஏன்னா இதை வந்து வெள்ளிக்கிழமை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே அவ்வளோதாங்க. எங்களுக்கு இதுதாங்க முடிஞ்சு. இவ்வளோதாங்க நாங்கள் வாங்கினது. சூப்பராக இருந்துச்சு. வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தோம். பரவாயில்ல ஓகே, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ணாமல் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுவோம். இது எல்லாமே வாங்கியாச்சு. இதில் இந்த தண்ணி வந்து நான் போட்டிருக்கேன், காமிக்கிற பாருங்க. அதே தண்ணி பிங்க் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி.
அப்படியே கலர் பேபி பிங்க் கலரில் இதே மாதிரி தான் வைப்பாங்க. நானும் எப்போ வச்சாலுமே வந்து என்னடா என்ன போடுறாங்க என்னதான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன இது வந்து இது கூட டார்க் பிங்க் லைட் பிங்க்கில் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்க்கணும். இது கூட அதிகமாக தான் இருக்குது. இல்லை நான் சொன்ன மாதிரி 5-6 லிட்டர் தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்ட போதும். ஆனால் இங்கே கண்டிப்பாக இங்கே கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது வந்து என்ன வேர் போடுறாங்கன்னே தெரியும். இதில் வந்து என்னென்ன போடுறாங்கன்ட்டு இதில் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ நிறைய இருக்குது அதில். இந்த தண்ணி தான் நல்லா இருக்குது. இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது சாப்பிடும் போது குடிக்கணும், சாதா டைமில் குடிக்கணும். ஒரு வேளை இது குடித்தா வெயிட் குறைச்சாலும் குறையாதுன்னு நான் வந்து வாங்கிக்கிறேன். எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். இது குடித்தா ஒரு சந்தனம் கட்ட ஸ்மெல்லாகவும் வருது. நிறைய வேர் இல்லை, நிறைய மூலிகைலாம் போட்ட மாதிரி இருக்குது. வேறு மூலிகைலாம் நிறைய மூலிகை தண்ணி தான் இது. அவ்வளோ நல்லா இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சு இந்த 5 பாக்கெட்டை வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாம். ஏன்னா வந்து நம்ம அதை போட்டிருக்கோம் இல்லையா, 1 ஸ்பூன். அதுவே வந்து நம்ம வந்து 4 தடவை வந்து அப்படியே வாயில் வச்சுப்போம். அப்படியே ஒதுக்கிதுடா. சுட நானே வாயில் சூடு வச்சுருந்தேன். அது கிட்ட எப்படி வந்தா வாய் கூட ஊற்றிக்காது. என்னடா சொல்லிட்டு இருந்தேன் நான், என்னடா சொல்லிட்டு இருந்தேன், என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். என்னடா சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதாங்க. நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். இந்த பையன் நடுவில் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதிலே மறந்துச்சு. ஞாபகம் இருந்துச்சுன்னா எனக்கு பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோஸ் அவ்வளோதான். நம்மளுடைய கொச்சின் எர்ணாகுளம் இதோடைய ட்ராவல் வந்து இன்னைக்கு இந்த 6 பாக்கெட் காமிச்சதோட முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம தமிழக்கா இல்லை வாசினியா அண்ணன் தீவாங்க பேசுகிறோம். முடிஞ்சிச்சு இந்த வீடியோ விளாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.